அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் முன்மொழிந்துள்ள 10 அம்ச அமைதி திட்டம் ஒரு விரிவான அமைதி ஒப்பந்தமாக மாற்றப்பட வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 2 வார கால போர் நிறுத்தத்தை வரவேற்ற அன்வார், பேச்சுவார்த்தைகள் நல்லெண்ணத்துடனும் நடத்தப்பட வேண்டும் என்று நம்பிக்கை தெரிவித்ததோடு, ஏமாற்றும் மற்றும் இரட்டை வேடங்களால் இந்த செயல்முறை மூடப்பட்டிருந்தால் அது தோல்வி அடையும் என்று எச்சரித்தார். இந்த முன்மொழிவு பிராந்தியத்திற்கு மட்டும் அல்லாமல் உலகின் பிற பகுதிகளுக்கும் அமைதியையும் நிலைத்தன்மையையும் மீட்டெடுப்பதற்கு ஒரு நல்ல அறிகுறி என்று அவர் இன்று தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த 10 அம்ச திட்டம் ஈரானுக்கு மட்டுமல்ல, ஈராக், லெபனான் மற்றும் ஏமனுக்கும் ஒரு விரிவான அமைதி ஒப்பந்தமாக மாற்றப்படுவது கட்டாயம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட தரப்பினர், குறிப்பாக காசாவில் பாலஸ்தீன மக்களின் இன படுகொலை மற்றும் நில பறிப்புக்கு ஒரு முடிவை உறுதி செய்வது மிக அவசியம் என்று அன்வார் வலியுறுத்தினார். இம்மாத தொடக்கத்தில் 12 வயது சிறுமியிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட குற்றத்தை ஒப்புக்கொண்ட 54 வயது ஆடவருக்கு 7,000 ரிங்கிட் அபராதம் அல்லது அபராதம் செலுத்த தவறினால் 7 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஜொகூர் பாரு அமர்வு நீதிமன்ற நீதிபதி நா ரசியாட்டி ஜஃபார் 54 வயதான ஓங் ஷியோ மிங் என்ற அந்த நபருக்கு ஓராண்டு காவல்துறை கண்காணிப்பில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். 3 வயது மகனை உடைய ஓங் ஏப்ரல் 1 ஜொகூர் பாருவின் தம்போய் பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் ஆபாசமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டார். செராஸில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு மையத்தில் கடந்த திங்கட்கிழமை நடந்த கலவரம் மற்றும் நாச வேலைகள் தொடர்பாக இச்சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர் உட்பட மொத்தம் 43 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. இந்த குண்டர் கும்பலை வாடகைக்கு அமர்த்திய ஒரு சீன நாட்டவரே முக்கிய சந்தேக நபர் என்று நம்பப்படுகிறது. ஆயுதங்களுடன் கூடிய நாச வேலை மற்றும் கலவரம் தொடர்பான தண்டனை சட்டத்தின் 427 மற்றும் 148 பிரிவுகளின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கோலம்பூர் காவல்துறை தலைவர் ஃபாடில் மாசூஸ் தெரிவித்திருந்தார். அந்த கும்பல் ஒரு லாரியை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட பொழுதுபோக்கு மையத்தின் நுழைவாயிலை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்து பின்னர் வளாகத்திற்குள் புகுந்து பல பொருட்களை சேதப்படுத்திய சம்பவம் அந்த வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திரங்கானு சித்தியோவில் உள்ள சுங்கைடோங்கில் நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் வீலிங் சாகசம் செய்த போது ஏற்பட்ட சாலை விபத்தில் 3ஆம் படிவ மாணவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். 15 வயதான அந்த மாணவர் தனது மோட்டார் சைக்கிளை ஆபத்தான முறையில் செலுத்தி இந்த வீலிங் சாகசத்தை செய்த பின்னர் மாலை சுமார் 6:45 மணியளவில் மற்றொரு மோட்டார் சைக்கிளின் பின்புறத்தில் மோதியதில் கீழே விழுந்தார் என்று செத்தியோ காவல் நிலைய தலைவர் ஜெயின் மாட் டெரிஸ் தெரிவித்துள்ளார். அதே திசையில் இருந்து வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் அவரை தவிர்க்க முடியாமல் பாதிக்கப்பட்டவர் மீது மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர் சுங்கைடோங் சுகாதார நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும், ஆனால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது 2 வார காலத்திற்கு இனி தாக்குதல் இருக்காது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானும் இந்த தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளது. இதனால் இரு தரப்புக்கும் இடையே இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து தாக்குதலை மேற்கொண்டன. இதற்கு பதிலடியாக வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுத்தது ஈரான். அதோடு ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியது. இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாகிஸ்தான் நாட்டு தலைவர்கள் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மேற்கொண்ட பேச்சுவார்த்தை மூலம் இந்த இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெவாஸ் ஷெரீப் ராணுவ தளபதி அசீம் முனிரின் கோரிக்கையை ஏற்று ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தி வைப்பதாகவும், 2 வார காலத்துக்கு ஈரான் மீது தாக்குதல் மேற்கொள்ள மாட்டோம் என்றும், ஹார்முஸ் ஜலசந்தியை முழுவதுமாக உடனடியாக மற்றும் சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக கடக்க வேண்டும் என்றும் சமூக வலைதளத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இந்த 2 வார கால போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. அதேவேளை சில நிபந்தனைகளையும் விதித்துள்ளது. தங்களுக்கு எதிரான தாக்குதல் நிறுத்தப்பட்டால் தாங்கள் மேற்கொள்ளும் தாக்குதல் நிறுத்தப்படும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் புரட்சிகர இஸ்லாமிய படையுடன் இணைந்து ஹார்முஸ் ஜலசந்தியில் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஏப்ரல் 10ஆம் தேதி அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கும் என தெரிகிறது. மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC வட பகுதியில் உள்ள ஒரு தனியார் உயர்கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த 2 விரிவுரையாளர்கள் உட்பட 4 பேரை சுமார் 5 மில்லியன் லஞ்சம் பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளது. இந்த கைது நடவடிக்கை நேற்று மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை பேரா மாநில MACC அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு எண்ணெய் நிறுவன அதிகாரியும் ஒரு பொறியியல் நிறுவன இயக்குனரும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நால்வரும் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப கட்ட விசாரணையில் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் 2019ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது தெரிய வந்துள்ளது. செராஸில் உள்ள ஒரு பட்டு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 4 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகின. இரவு 9:32 மணியளவில் பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு 29 தீயணைப்பு அதிகாரிகளுடன் விரைந்ததாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குனர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையில் பணியாளர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார். தொழிற்சாலை 80 விழுக்காடு தீயில் எரிந்ததாகவும் நள்ளிரவு சுமார் 12 மணிக்கு மேல் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் அவர் கூறினார். தீ மற்ற கூடாரங்களுக்கு பரவும் முன்னதாகவே தீயை கட்டுப்படுத்தியதால் சேதம் அதிகம் ஏற்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருவதாகவும் அமாட் முக்லிஸ் முக்தார் கூறினார். உயர்கல்வி கூடங்களில் புதிய மாணவர் சேர்க்கையில் லஞ்சம் பெறுவதாக வெளியான செய்திகள் உண்மையாக இருந்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் டர்சரி டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். சிறியதாகவோ பெரியதாகவோ வசூலிக்கப்படும் கட்டணங்களுக்கு முறையான கட்டண ரசீதுகளை வழங்காத கல்வி நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் உயர்கல்வி அமைச்சின் தணிக்கை குழு தயாராக இருப்பதாக அவர் கூறினார். அரசு உயர்கல்வி கூடங்களிலும் அதிகாரிகள் லஞ்சம் பெற்று மாணவர்களை தேர்வு செய்ய வாய்ப்புகள் இல்லை. எந்த ஒரு அதிகாரியும் தனிப்பட்ட முறையில் மாணவர்களை தேர்ந்தெடுக்க முடியாது. இது முழுக்க முழுக்க மாணவர்களின் அடைவு நிலையை அடிப்படையாக கொண்டு இயங்கலையில் மாணவர்களை தேர்வு செய்து வருவதாக டத்தஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் கூறினார். அதையும் மீறி லஞ்சம் பெற முயற்சிக்கும் அதிகாரிகள் மீது மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் நடவடிக்கை எடுக்க உயர்கல்வி அமைச்சு முழு ஒத்துழைப்பை வழங்கும் என்று டத்தஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் உறுதி அளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.